ஆண் பாவம் பொல்லாதது. ஒரு சிலர் இந்த படத்தை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சாங்க, ஒரு சிலர் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. என்னோட வே ஆஃப் சீயிங் சினிமா நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒண்ணு என்ன புரியல அப்படின்னா, பேசிக்கா ஒரு படம்ங்கிறது ஒரு டைரக்டரோட விஷன். அவருக்கு அந்த படத்துல என்ன தோணுதோ, அவர் அந்த படத்தை எப்படி எழுதியிருக்காரோ, அவர் அந்த படத்தை எப்படி 3 hours காட்டணும்னு நினைக்கிறாரோ, அவர் அந்த படத்துல எப்படி சீன்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறாரோ, அது எல்லாமே அவரோட கிரியேட்டிவிட்டி, அவரோட விஷன். உதாரணத்துக்கு ஒரு படத்துல ரேப் சீனோ, ட்ரிங்கிங் சீனோ இல்ல ட்ரக் சீனோ இருக்குன்னா, தட் டசன்ட் மீன் அந்த டைரக்டர் வந்து இந்த மூணுத்தையும் ப்ரோமோட் பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த படத்துல அந்த சீனுக்கான தேவை இருக்கு, அந்த சீனுக்கான டிமாண்ட் இருக்கு. when the story demands it, டைரக்டர் அதை வைக்கணும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு டைரக்டர் ஒரு சைக்கோ மேல் கேரக்டரை பத்தி நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னா, that doesn't mean அந்த சைக்கோ மேல் கேரக்டர் தான் ரெப்ரசன்ட்ஸ் சொசைட்டின்னு அர்த்தம் கிடையாது. என் படத்துல அந்த ஒரு கேரக்டரை நான் அப்படி ஷேப் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ண படம். அதே மாதிரி ஆண் பாவம் பொல்லாததுல அந்த கப்புள் இருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு கப்புள் இருக்காங்க, அந்த கப்புல பேஸ் பண்ண கதை, அந்த கப்புல அப்படி ரைட் பண்ணியிருக்காரு டைரக்டர். உலகத்துல அந்த மாதிரி கப்புளும் இருப்பாங்க. தட் டசன்ட் மீன் டைரக்டர் வந்து எல்லா கப்புள்ஸும் இப்படிதான், எல்லா பெண்களும் இப்படிதான்